வெல்கம் டு சிம்பிள் விலாக். இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா தட்டைப்பயிறு சுரக்காய் சாதம் எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். இதோட டேஸ்ட் வந்து ரொம்பவே அல்டிமேட்டாக இருக்கும். தட்டைப்பயிரையும் சுரக்காயும் வச்சு புளிக்குழம்பு தான் செஞ்சு பார்த்துருப்பீங்க. இப்படி டிஃப்ரெண்ட்டான சுவையில் தட்டைப்பயிரையும் சுரக்காயும் வச்சு தட்டைப்பயிர் சாப்பாடு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கண்டிப்பாக வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்துட்டு என்னென்ன பொருட்கள் சேர்த்துருக்குன்னு பார்த்து ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். கட்டாயம் எல்லாத்துக்கும் ரொம்பவே பிடிக்கும். அந்தளவுக்கு இது வேறு லெவலில் இருக்கும். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போய் இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த சாதம் செய்கிறதுக்கு தேவையான அளவு சுரக்கை எடுத்துக்கலாம். 2 டம்ளர் அரிசி எடுத்துங்காட்டி நான் அந்தளவுக்கு மட்டும் சுரக்கை எடுத்துருக்கிறேன். நீங்கள் எந்தளவுக்கு அரிசி எடுத்துருக்கீங்களோ அந்தளவுக்கு கூடுதலாக எடுத்துக்கோங்க, இல்லைன்னா குறைவே எடுத்துக்கோங்க. பிஞ்சியாக இருந்துங்காட்டி நான் தோலோடு சேர்த்திட்டேன். இப்போ பெரிய துண்டாக அதை கட் பண்ணி வச்சுக்குவேன். இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ ஒரு இடி உரலில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்திட்டு நல்லா இடிச்சிட்டு இதோட 15 பல் பூண்டு, கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்தி நல்லா 3ஐயும் சேர்த்து நல்லா இடித்து எடுத்து வச்சுக்கணும். இப்போ இடி உரலில் போட்டு இப்படி இடித்து வைக்க சேர்த்துறதுனால இந்த சாதத்துக்கு வந்து டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இப்போ இதை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போது அடுத்தது ஒரு பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் 1-2 இடித்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். சின்ன வெங்காயம் இருந்தால் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குது. இதோடைய சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் சேர்த்திக்கலாம். இப்போ இதையும் 1-2 இடித்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இது ஓரமாக இருக்கட்டும். இப்போ ஒரு குக்கரில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்திக்கணும். நல்லெண்ணெய் தான் இதுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த சாதத்துக்கு சேர்த்திட்டு எண்ணெய் காஞ்சது கடுகு 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திட்டு சீரகம் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்தி நல்லா பொரிஞ்சமிட்டி இதில் தட்டி வச்ச வெங்காயத்தை சேர்த்தி நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கிட்டு இதோட கீறி வச்ச 3 பச்சை மிளகாவை சேர்த்திட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு பூண்டு வந்து முழு பூண்டு ஒரு 10 பல் உளிச்சு வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்திக்கலாம். இதில் கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்தி எல்லாம் சேர்த்து ஒன்றா வதக்கிக்கலாம். நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கிட்டு இதில் வந்து இடித்து வச்ச சீரகம் கருவேப்பிலை போட்டு நம்ம இதையும் கலந்துவிட்டு நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கிட்டு இதோட 4 தக்காளி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்திட்டு உப்பு கல்லுப்பு வந்து தக்காளி வதக்கிறதுக்கு இதோடு சேர்த்தி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா தக்காளி வந்து நல்லா வதக்கி வர வேணும். நல்லா வதங்கின பிறகு இதில் வந்து சாம்பார் பொடி 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்திருக்கிறேன், மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்திருக்கிறேன், மஞ்சத்தூள் வந்து 1 டீஸ்பூன் சேர்த்திருக்கிறேன். இதோட பெருங்காயத்தூள் வந்து கொஞ்சமாக சேர்த்திக்கலாம். ஏன்னா இது தட்டைப்பயிர் வந்து வாயுனால் கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்திக்கலாம். இதெல்லாம் சேர்த்தி ஒன்றா நல்லா எண்ணெயில் வந்து ஒரு நிமிஷம் மட்டும் வதக்கினா போதும். அப்போ தான் நல்ல மணமாக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சாதம். இப்போ வந்து கட் பண்ணி வச்ச சுரக்காய் இதோடு சேர்த்திட்டு 1 நிமிஷம் குக் பண்ணிக்கலாம். நல்லா 1 நிமிஷம் குக் ஆயிடுச்சு. இப்போ வந்து நான் 2 டம்ளர் அரிசி எடுத்து காப்படி டம்ளரில் 2 எடுத்து அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன், அதை இதோட சேர்த்திக்கலாம். தட்டைப்பயிறு வந்து ஒரு அரை டம்ளர் வந்து தட்டைப்பயிறு எடுத்து அது 3 மணி நேரம் ஊற வச்சு 4 விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கிறேன், அதை இதோட சேர்த்திக்கலாம். தண்ணி வந்து 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி சேர்த்திக்கிங்க, அந்த அளவில் சேர்த்திக்கிங்க. தட்டைப்பயிர் நல்லா இந்த மாதிரி வெந்து வந்துட வேணும். இப்போ எல்லாம் ஒன்றா சேர்த்தியாச்சு. தண்ணி வந்து எந்த அளவுக்கு நீங்கள் அரிசி எடுத்துருக்குறீங்களோ அந்தளவுக்கு கூட்டவோ குறைக்கோ கரெக்டாக சேர்த்திக்கிங்க. அப்போ தான் சாப்பாடு உதிரி உதிரியாக வரும். உப்பு பத்தலைன்னா கொஞ்சம் உப்பு சேர்த்திட்டு இதோட நெய் வந்து லாஸ்ட்டாக 1 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்திட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கர் மூடி போட்டு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். முதல் விசில் மட்டும் ஹையில் விட்டுட்டு 2 விசில் வந்து மீடியமில் வச்சு எடுத்துக்கங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இப்போ விசில் அடங்கிருச்சு. டேஸ்ட்டான முறையில் வந்து தட்டைப்பயிறு சுரக்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், தண்ணி வந்து கரெக்டான அளவு ஊற்றுனுங்காட்டி நல்லா உதிரி உதிரியாக சூப்பரான முறையில் சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு இதே மாதிரி இந்த பொருளை வச்சு இந்த டேஸ்ட்டில் ஒரு தடவை தட்டைப்பயிறு சுரக்காய் சாதம் டிஃப்ரெண்ட்டான முறையில் செஞ்சு பாருங்கள். வீடியோவை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக இதே மாதிரி சுரக்காயும் தட்டைப்பயிரையும் வச்சு அதிபயங்கரமான டேஸ்ட்டில் தட்டைப்பயிறு சுரக்காய் சாதம் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி டேஸ்ட்டில் ரொம்பவே சூப்பராக இருக்கும்.